ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லியோட விஷயம் நம்ம விஜய்க்கு சீக்கிரமா தெரிய வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ராஜேஸ்வரி மல்லிய கூப்பிட்டு வச்சு மிரட்டுனாங்க. மல்லியும் பார்த்தீங்கன்னா, அந்த நெனைப்போடவே இருக்காங்க. நம்ம விஜய் கூட பிரிஞ்சாலும் சரி பரவால்ல. ஆனா, விஜய் கூட வெண்பா மட்டும் பிரிஞ்சிருக்கவே கூடாது. அது அவரால ஏத்துக்கவே முடியாது. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் விஜய் வந்து மல்லிய வெறுக்கிற மாதிரியும், அவர வந்துட்டு அவருக்கு வந்து பிடிக்காத மாதிரியும் நடந்துக்கிறாங்க மல்லி. ஸோ இந்த விஷயம் நம்ம விஜய்க்கே வந்து இப்போதைக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, வீட்லயே அவ்வளவா இருக்கிறதில்ல. வெளியவே போயிடுறாங்க. ஸோ மல்லிகிட்ட பேசணுன்ற மாதிரி தான் விஜய் நெனைக்கிறாரு. அப்ப அன்னபூர்ணி அம்மா கிட்ட கேட்குறாங்க, "அம்மா மல்லி எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னும் வரல வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறம்போது, நம்ம அன்னபூர்ணி அம்மா கால் பண்ணி மல்லிக்கு கேட்குறாங்க, "மல்லி என்ன எங்க இருக்க?" அப்படின்ற மாதிரி. "அம்மா கொஞ்சம் மெதுவா பொறுமையா பேசுங்கம்மா" அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, உடனே அன்னபூர்ணி அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "மல்லி எங்கம்மா இருக்க? நான் உன்ன உன்கிட்ட பேசணும் போல, இன்னும் வீட்டுக்கு வரலையே, அதனால கேட்டேன்" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "நானா பக்கத்துல கோயில்ல தான்ம்மா இருக்கேன்" அப்படின்றாங்க. "சரி வர லேட் ஆகுமாம்மா? இல்ல வந்துருவியா?" அப்படின்னு கேட்குறாங்க. வந்துடுறேம்மா இப்போ" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய்க்கும் வந்துட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்றாங்க, "இதோ வந்துருவாளாம் மாப்ள, இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்கம்மா" அப்படின்றாங்க. மல்லி வீட்டுக்கு வந்தோனே விஜய் சொல்றாங்க, "மல்லி ஃபங்ஷனுக்கு கிளம்பு போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் வரல ஃபங்ஷனுக்கு" அப்படி சொல்றாங்க. "ஏன் மல்லி என்னாச்சு? ஏன் வரமாட்டேங்கிற?" அப்படின்ற மாதிரி பொறுமையா தான் விஜய் கேட்குறாங்க. "இல்ல என்னால வர முடியாது" அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாரி ஹார்டா பேசுறாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு வந்து மெதுவா தெரிய வருது. அதாவது ராஜேஸ்வரி தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு. ஸோ ராஜேஸ்வரிய போய் மிரட்டி கேட்டா உண்மை சீக்கிரமா வெளிய வரப்போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.